பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகளில் ஒரு பெண்ணால் உங்களுக்கு நடக்க போகுது. இதுதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது சும்மா தற்செயலாக நடந்தது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரே கேள்வி சுற்றிட்டே இருக்குது. இப்படி எப்போது வரைக்கும்? நான் எப்போதாவது நிம்மதியாக வாழ்வேனா? காலசக்கரம் அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் தாங்கின அவமானங்கள், யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாத கண்ணீர், உங்கள் நல்ல குணத்தை பலவீனமாக நினச்ச மனுஷங்க, நம்பினவங்களே கொடுத்த ஏமாற்று, இதெல்லாம் இனி முடிய போகுது. இது சாதாரண ஜாதகம் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகிற திருப்பம். இப்போவே கவனிச்சுக்கங்க. வரப்போகிற 4 நாளைக்குள்ள, அதாவது பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் அதுவே உங்கள் தலை எழுத்தையே மாற்றுகிற நேரமாக இருக்கும். இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட பாத்திரம் இருக்குது. அவள் யாருன்னு புது ஆள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறவங்க தான். உங்கள் கஷ்டத்தை பார்த்தவங்க தான், அல்லது உங்கள் மௌனத்துக்கு காரணமானவங்க தான். நீங்கள் இதுவரைக்கும் மௌனமாக தாங்கினீங்க, யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு போனீங்க. ஆனால் இனி அந்த மௌனம் தேவையே இல்லை. இது பயப்படுற நேரம் இல்லை, இது உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிற நேரம். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்கள் ஆளுங்க, யார் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற நேரம். இந்த ஜாதகம் ஒருத்தருடைய அபிப்பிராயம் இல்லை. நிறைய அனுபவமுள்ள ஜோதிட நிபுணர்களிடமிருந்து சேகரித்த ஆழமான ஆய்வு இது. 200% கிரகங்களை வச்சு சொல்கிற ஜோதிடம். அது மாதிரி அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டால் இன்னும் கொஞ்சம் பேருக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். அவ்வளவுதான் இல்லை, எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இனி ஒரு மனுஷனோட வாழ்க்கை மொத்தமும் அப்படியே இருக்கணுமா, இல்லை முழுசாக மாறணுமான்னு முடிவு பண்ணுற கட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் தனிமையான இடத்துல ஒண்டியாக உட்காந்து மனசை அமைதியாக வச்சு கவனமாக கேளுங்க. தயவு பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுற விஷயங்கள் எல்லாம் கடைசியில் தான் இருக்கும். நாங்கள் சொல்லுற இந்த ஜோதிடம் பயத்துக்காக இல்லை, உங்களுக்கு நடக்க போகுது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இது சத்தியம். இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கை ஏன் கனமாக மாறிச்சு? ரிஷப ராசிக்காரங்க இயற்கையாக பொறுமைசாலிகள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் உள்ளுக்குள்ளேயே மூட்டை கட்டி வச்சுடுவாங்க. சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உங்கள் மனசை ரொம்ப களைப்பாக்கி இருக்கு. நீங்கள் நம்பினவங்க, ஆசை வச்சுக்கிட்டவங்க, உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி நடித்தவங்களே உங்கள் கஷ்டத்துக்கு காரணமாயிட்டாங்க. நீங்கள் செஞ்ச தியாகங்கள் யாருக்கும் தெரியல. உங்கள் நேர்மையை பலவீனமாக நினச்சாங்க. உங்கள் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கிட்டாங்க. இதனால் உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஆரம்பித்தது. நான் நல்லவனாக இருந்தது தப்பா? யாரை நம்புறதுனே தெரியலையேன்னு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அவ்வளவு சுலபம் இல்லை. சனியின் பாதிப்புனால வாழ்க்கையில் தாமதம், தடைகள், அவமானங்கள் எல்லாம் எதிர்பட்டுச்சு. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்காதது உங்களுக்கு விரக்தியை அதிகப்படுத்திச்சு. வீட்டு பொறுப்புகள், நிதி ரீதியான பிரச்சனைகள், உறவுகளில் சண்டை, இந்த 3ம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை கனமாக மாற்றிருச்சு. நீங்கள் தனிமையாக இருக்கிற மாதிரி தோணுது. சுற்றி மனுஷங்க இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தை கேட்குறவங்க யாரும் இல்லை. நீங்கள் சிரித்தாலும் அது நடிப்பு மட்டும்தான். இராத்திரி ஒண்டியாக இருக்கிறப்போ உங்கள் கண்ணீர் உங்களுக்கே தெரியுது. இது பலவீனம் இல்லை, இது ஒரு கட்டம் மட்டும்தான். இந்த கட்டம் முடிகிற நேரம் நெருங்கி வந்துட்டு. ஆனால் அந்த முடிவு சாதாரணமாக இருக்காது. அது ஒரு சம்பவத்தின் மூலமாக தான் ஆரம்பமாகும். அந்த சம்பவம் உங்கள் யோசனைகளை, உங்கள் பார்வையை, உங்கள் முடிவுகளை முழுசாக மாற்றி போடும். 2026 மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்கு கர்ம பலன்கள் எப்படி வேலை செய்யும்? கர்மா எப்பவும் தூங்காது. அது தாமதம் பண்ணும், ஆனால் மறக்க மட்டும் மறக்காது. ரிஷப ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக செஞ்ச நல்ல காரியங்கள், செஞ்ச தியாகங்கள், மௌனமாக தாங்கின கஷ்டங்கள், இதெல்லாம் ஒரு கணக்கில் சேர்ந்துச்சு. மார்ச் மாதத்தில் அந்த கணக்கு திறக்கப்படும். நீங்கள் கேட்காத பதில் கூட உங்களுக்கு தெரிய வரும். யார் உங்கள் ஆளுங்க, யார் வெறும் வசதிக்காக மட்டும் இருக்காங்கன்னு தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த ஒரு முடிவு உங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த முடிவு எடுத்தப்ப நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ அதே முடிதான் உங்களுக்கு கவசமாக மாறும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் கர்ம பலன்கள் 2 விதமாக வேலை செய்யும். 1, கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கான பாடம். 2, நீங்கள் தாங்கின கஷ்டத்துக்கான பிரதிபலன். நீங்கள் யாரையும் ஏமாத்தலை, யாரையும் வேணும்னு கஷ்டப்படுத்தலை. அதனால் உங்களுக்கு வர்ற பலன் தூய்மையானது. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு பரீட்சை இருக்கும். அந்த பரீட்சையில் உங்கள் உண்மையான குணத்தை நீங்கள் காட்டணும். இந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள்
எடுக்கிற முடிவுகள் ரொம்ப முக்கியம். ஆத்திரமா பேசினால் நஷ்டம், மௌனமா இருந்தால் வெற்றி. வரப்போகிற 4 நாட்களில், அதாவது பிப்ரவரி 21, 22, 23, 24 தேதிகள் ரிஷபராசி வாழ்க்கையில் ஆரம்பமாகும் மாற்றம். இது சாதாரண எச்சரிக்கை இல்லை, இது கால சக்கரம் கொடுக்கிற தெளிவான சமிக்ஞை. இப்பவே கவனிங்க. வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் ரொம்ப பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா அது உங்க மனசுல பெரிய பரபரப்பை உண்டு பண்ணும். உங்களுக்கு ஒரு செய்தி தெரிய வரும், இல்ல ஒரு ஆள் உங்க கூட பேசுவாங்க, இல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், இத்தனை நாளா நான் ஏன் இப்படி தாங்கிட்டு இருந்தேன், இத்தனை நாளா நான் ஏன் மௌனமா இருந்தேன்னு. இந்த பிப்ரவரி மாதம் வரப்போகிற நாட்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற நிலைக்கு வருவீங்க. அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆளை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கணுமா வேண்டாமான்னு எடுக்கிற முடிவாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் உள் மனசு சொல்கிறத கேளுங்க. யாராவது அழுத்தம் கொடுத்தா பின்வாங்காதீங்க. நீங்கள் இதுவரைக்கும் நிறைய தாங்கினீங்க, இனி தாங்க வேண்டிய அவசியம் இல்லை.